உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் 7/10/2023 அன்று இஸ்ரேல் ஜனங்கள் மேல் ஹமாஸ் போராளிகள் போர் தொடுக்கிறார்கள். அன்று 1200க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மரணமடைகிறார்கள். 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை ஹமாஸ் போராளிகள் பணை கைதிகளாக பிடித்து செல்கிறார்கள். போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அதற்கு பிறகாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட உடனே சொல்றாரு, நான் 21/1/2025 பதவியேற்க போகிறேன். அதற்கு முன்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன போற முடிவு கொண்டு வரணும், போர் நிறுத்தம் செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. உடனே சில நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனோடு பேசி 19/1 அவர் 20 பதவியேற்க போறாரு. 19/1/2025 அன்று சீஸ்ஃபயர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தம் ஏற்படுகிறது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் 19/1/2025 21/1/2025 22/1/2025 நாட்கள்ல தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மறுபடியும் ஆரம்பமாகும், தொடரும் தொடரும் தொடரும். நான் கடவுள் தீர்க்க தரிசனம். சீஸ்பயர் ஏற்பட்டது 19/1/2025. கடவுள் தீர்க்க தரிசனம் 19, 21, 22 சொல்லிட்டு வராரு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மறுபடியும் ஆரம்பமாகும், தொடர்ந்து தொடர்ந்து சொன்னாரு. அவைகள் நிறைவேறியது. இதனை மாமனிதன் இம்மாற்றோடு சேனலில் எபிசோடு 31/1/2025 என்று ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். தொடர்ந்து என் தேவனாய கர்த்தர் கடவுள் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தம் ஏற்பட்ட நேரத்திலேயே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும், ஆரம்பமாகும், மறுபடியும் ஆரம்பமாகும், தொடரும் 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 என்று என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 5/3/2025 என்று என்னிடம் இந்த தேவனாய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். तुम्मेका तुम्मेरा कारणदोटोको कैलंडक तिकड़तोकोटोको कुतिविबोध मडदरा இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மறுபடியும் ஆரம்பமாகும், தொடரும் 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 முடிவுக்கு வரும் உன்னால் டொனால்ட் ட்ரம்பினால். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மறுபடியும் ஆரம்பமாகும், தொடரும் 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 முடிவுக்கு வரும் உன்னால் டொனால்ட் ட்ரம்பால். இதுதான் கடவுள் வார்த்தை. கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இஸ்லாமியருக்கு அவர் தான் கடவுள், கிறிஸ்தவருக்கு அவர் தான் கடவுள், இந்துக்களுக்கு அவர் தான் கடவுள், புத்த மதத்தினருக்கும் சீக்கியர்களுக்கு எல்லாத்துக்கும் உலக ஜனங்களும் ஒரே கடவுள் சொன்ன வார்த்தை. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மறுபடியும் ஆரம்பமாகும், தொடரும் 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 முடிவுக்கு வரும் உன்னால் டொனால்ட் ட்ரம்பால். இந்த மாமனிதனா டொனால்ட் ட்ரம்பால். சொன்ன தேதி 5/3/2025. 19/1/2025 சீஸ்ஃபயர் போரே இல்லை, எல்லாமே தான் இருக்காங்க. ஆனால் கடவுள் சொன்னாரு திரும்ப ஆரம்பம்னு யாரும் சொல்லவே இல்லை. திரும்ப போர் வரும், பயங்கரமா இருக்கும் யாரும் சொல்லலை. ஆனால் கடவுள் சொன்னாரு, எனக்கு திருக்க சொன்னாரு. 5/3 சொல்றாரு. 18/3/2025 திரும்ப போர் ஆரம்பிக்குது. 5/3 சொல்றாரு, திருக்க சொல்றாரு. 18/3/2025 திரும்பவும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆரம்பமாகிறது. ஏன் கடவுள் திருக்க தரிசனம் நிறைவேறுகிறது. நம்புங்கள், விசுவாசியுங்கள். 7/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அரம்ம கண்ட தங்கடதை கோடு தும்மி போதம் மடாடம் திட்டமே திபூதி போதம் மடதரா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால் விரைவில் விரைவில் விரைவில். 8/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுகிடக்கம் கரமக்க ரபுத்து விதிபோதமடதரா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால். 13/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சுகிடே கடா துகத்தும் திபோட பட்டங்கிறது திங்கி முதல் துந்து பத படது கடா வக்க முதல் திக்கை இஸ்ரேல் பாலஸ்தீன போர் புகைகிறது, கனல் புகைகிறது, வெளிப்படும். விரைவில் 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 தொடரும்
தொடரும் தொடரும் முடிவுக்கு வரும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் புகைகிறது, கனல் புகைகிறது, வெளிப்படும், விரைவில் 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 தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும் உன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால். இதுதான் கடவுள் சொன்ன வார்த்தை. அர்த்தம் என்னவென்றால், விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்னைக்கு நடந்தது? சீஸ்பயர் 19/1/2025 போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது. இது சொன்னது 13/3/2025. போர் அமைதியாக இருக்கு, யாரும் சண்டை போடல, பனை கதைகளை இவங்க விடுவிக்கிறாங்க, அவங்க விடுவிக்கிறாங்க, பணி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சொல்றாரு, புகைகிறது, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் புகைகிறது, கனல் புகைகிறது, வெளிப்படும், விரைவில் விரைவில் விரைவில். அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் புகைஞ்சிக்கிட்டு இருக்கு, கனல் புகைஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படி உள்ளுக்குள்ளதே தகத்துன்னு புகைஞ்சிக்கிட்டு இருக்கு, வெளிப்படும், விரைவில் விரைவில் வெளிப்படும், தொடரும் தொடரும் தொடரும், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், முடிவுக்கு வரும் உன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பா. இந்த மாமனிதனாலும் டொனால்ட் ட்ரம்பா முடிவுக்கு வரும். இது சொன்ன தேதி 13/3/2025. திரும்ப போர் ஆரம்பிச்சது எப்போ? 5 நாள் போர் ஆரம்பிச்சிச்சு. 18/3/2025 இஸ்ரேல் பாலஸ்தீன ஆரம்பித்து விட்டது. கடவுளின் திருக்கதர்சனம் நிறைவேறியது. இதுதான் கடவுளின் திருக்கதர்சனம். சும்மா அங்க பாத்து இங்க பாத்து இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார், இது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும், சிரிப்பா இருப்பீங்க, ரெட்டிப்பா கொடுப்பாரு, இதெல்லாம் போய் பொய்யான திருக்க வார்த்தைகள் போய் அவர்கள் வாயிலிருந்து, அவர் நாவிலிருந்து, அவர்கள் இதயத்திலிருந்து கூட திருக்க தரிசனம். இது கடவுளின் வார்த்தை. கடவுள் நாவி எனக்குள்ளாக இறங்கி சொல்லக்கூடிய வார்த்தை. 13/3 சொல்றாரு, இஸ்ரேல் போர் மறுபடியும் ஆரம்பிக்குங்கிறது, தொடர்கிறாரு. திரும்ப 18/3 ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது, தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எப்போது முடிவுக்கு வரும்? யாரா முடிவுக்கு வரும்? இந்த மாமனிதனால். கடவுள் அதே எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த மாமனிதனால் அமெரிக்க தேசத்தின் அதிபதினா. பொறுத்திருந்து பார்ப்போம். 22/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். அமெரிக்க டொனால்ட் ட்ரம்போடு இந்த மாமனிதனை கடவுள் கூட்டி சேர்ப்பார். பொறுத்திருந்து பாருங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால், இந்த மாமனிதனால் டொனால்ட் ட்ரம்பால். இது என்னைக்கு சொன்னாரு? 22/3/2025. 18/3 போர் ஆரம்பிச்சிச்சு. 18/3/2025 போர் ஆரம்பிச்சு விட்டது. 22 சொல்றாரு, போர் நடந்துகிட்டு இருக்குப்பா, தொடர்ந்து 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 முடிவுக்கு வராது. எப்ப முடிவுக்கு வரும்னா உன்னாலையும் அமெரிக்க தேச அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவுக்கு சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். 23/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால். அவனால்னா டொனால்ட் ட்ரம்ப். நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்கள் உலக ஜனங்களே. சாதாரண மனிதன் தான். இந்தியாவை சேர்ந்தவன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், சென்னையில் வாசமாக இருக்கிறேன், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவன், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தை சேர்ந்தவன், மம்சாபுரம் கிராமத்தை சேர்ந்தவன், முத்துக்கரம் நாடார் தெருவை சேர்ந்தவன், வெள்ளச்சாமி ஆசிரியருக்கும் தங்கேஸ்வரி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தவன், சிவன்மூர்த்தி என்ற நாமம் கொண்டவன், சென்னையிலே அவர்கள் வாசமாக இருக்கிறவன். இந்த சாதாரண மனிதன் தான் பெரிய மாமனிதனாக மாறப்போகிறார். இந்த கடவுளின் வார்த்தை. இந்த மாமனிதனாலும் அமெரிக்க தேச அதிபதினாலும் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வரும். உறுதியானது பொறுத்திருந்து பாருங்கள். 27/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உம்மி கடங்கள தொட்டுமே கரதோ கரக திக்கடக்கு தொடுகோ சுகி கக்கத்தும் கொக்கு தெமி போதம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் போர் முடிவுக்கு வருகிறது. உடனே 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 நான் அமெரிக்க தேசத்தின் அதிபதினா. இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் போர் முடிவுக்கு வருகிறது. முடிவு வருன்னு சொல்றாரு. 23 சொல்றாரு.
உடனே 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 உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதியினால். சீக்கிரம் முடிவு வரப்போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்போது என்பது என் தேவனாய கர்த்தர் கடவுள் தான் தெரியும். 29/3/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஜனங்களுக்கு விரோதமாகவே அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் டொனால்டு ட்ரம்ப், அவனுக்கு விரோதமாகவே அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனா உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் டொனால்டு ட்ரம்ப். எல்லாம் தெரியும். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே அமெரிக்க தேசத்தின் அதிபதி டொனால்டு ட்ரம்ப். அவனுக்கு விரோதமாகவே டொனால்டு விரோதமாகவே கடவுள். அவனோடு டொனால்டு ட்ரம்போடு உன்னை நான் கூட்டி சேர்க்க போறாரு. எப்படி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் 18/3/2025 போர் ஆரம்பிச்சு 29/3 சொல்றாரு. போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவரை முடிவுக்கு வராது. மாமனிதனும் அமெரிக்க தேசத்தின் அதிபதியும் கூட்டி சேர்ந்ததான் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிரந்தரமாக முடிவு கொண்டு வர முடியும். உறுதியானது 30/3/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஓமேத்தா ஹோக்கித் கயர்ந்தக்க சுகேடிமா ககதம் கோத்தமிக்க பதிபிபா ஓகே தேவோ அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருகிறது. அவனால் அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். கடவுள் அமெரிக்க தேசத்தின் அதிபர் டொனால்டு ட்ரம்போடு என்னை கூட்டி சேர்ப்பார், என்னோடு சேர்த்து வைப்பார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருகிறது. அவனால் முடிவுக்கு வருகிறது. அமெரிக்க டொனால்டு ட்ரம்பும் நானும் சேர்ந்து பேசினாத்தான், கடவுள் மூலமாக பேசினாத்தான் இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வரும். இது கடவுளின் வார்த்தை, எனது வார்த்தை அல்ல. உக்ரைன் ரஷ்யா போனால் தான் முடிவுக்கு வராது. சொல்லிட்டாரு 2022 ஆரம்பிச்ச போர் முடிவுக்கு வராது. அது எப்போ முடிவு வரும்? இந்த மாமனிதனும் விளாடிமிர் புட்டினும் ஒன்று சேரும்போது தான் முடிவுக்கு வரும். அது அப்படி முடிவுக்கு வரும். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இந்த மாமனிதனும் ஒன்று சேர்ந்து தான் முடிவுக்கு வரும். இந்த போர் இப்படி முடிவுக்கு வரும். மூன்றாவது போர் இருக்கிறது. எல்லாமே கடவுள் வார்த்தைகள், எல்லாமே கடவுள் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். உலகத்தின் அதிபதி ஒரு பக்கம் போர ஆரம்பித்தாலும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது கடவுள். கடவுளின் குமாரனாக, நேச குமாரனாக ஆதியிலே ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே, தாவீது, இயேசு கிறிஸ்து, அதுக்கு முன்னாடி நிறைய இருக்காங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் முகமீன் வந்தாரு. இப்ப இந்த மாமனிதன் இக்காலத்திலே கடவுள் வார்த்தைகளை உலக ஜனங்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரே அதிகாரம் கொண்ட மாமனிதன் தான். மாமனிதன் சொல்ல மாட்டாரு. மாமனிதன் சாதாரண மனிதன், எந்த அதிகாரம் கிடையாது. கடவுளின் ஆவி எனக்குள்ளாக இறங்கி என் மூலமா கடவுள் பேசக்கூடிய வார்த்தைகளை தான் மாமனிதன் இம்மாற்று யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். உன்னாவு என் வார்த்தை முன்னு சொல்வாரு. என் வாயிலிருந்து வரக்கூடிய கடவுள் வார்த்தையை உலக ரொம்ப சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாமனிதன் இம்மாற்றோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன போரும் திரும்ப ஆரம்பிக்கும் சொன்னாரு. ஆரம்பிச்சிருச்சு. முடிவுக்கு வரும். எப்போ வரும்? இந்த மாமனிதன் டொனால்டு 3 சேர்ந்து முடிவுக்கு வரும். பொறுத்து வந்து பாருங்கள். தயவு செய்து கடவுள் வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாமனிதன் இம்மாற்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.